ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி தமிழை வந்து படுக்க வச்சிட்ருப்பாங்க. பாரதி ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆதி வராதனால அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. தமிழை படுக்க வச்சுட்டு ஆதி ரூமுக்கு வருவாங்க. பாரதி படுத்துருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பெட்ஷீட் எல்லாமே போத்திட்டு அவர் பக்கத்தில் இருக்க சோஃபாவில் அப்படியே பாரதியை பார்த்துட்டு அவரும் படுத்து தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் பாரதி எழுந்திருப்பாங்க. அச்சோ, ஆதி வந்திருக்காரு போல், அவர் அப்படியே சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டாரு, நம்ம கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆதியை எழுப்பிட்டு, ஆதி நீங்கள் பெட்டில் வந்து படுங்க அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்து நீங்கள் கொஞ்சம் ஜன்னலை ஓப்பன் பண்ணி பாருங்கள், விடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பாரதி வந்துட்டு இல்லை கொஞ்சம் டயர்டாக இருந்ததா அதனால் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ஆதி வந்து பாரதி கிட்ட, இங்கே பாருங்கள் நீங்கள் நிறைய வேலை செய்கிறீங்க, அதனால் டயர்டாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதான் நான் வந்து பார்த்தல, நீங்கள் டயர்டில் உங்களையே மறந்து தூங்கிட்டீங்க. இந்த வீட்டை நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கிறீங்க, அது எல்லாமே ஓகே தான் பாரதி. ஆனால் நீங்கள் உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. நீங்கள் இந்த வீட்டு வேலை எல்லாமே செய்யறதுக்காக இங்கே வரல, அதுலேயே நீங்கள் மூழ்கி போயிடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அதை எல்லாமே செய்யறதுக்கு இங்கே ஆளுங்க இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் என் கூட கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. பாரதி, இந்த வீட்டில் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது. நம்மளை விட்டு அது போயிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம திரும்பி பார்த்தாலும் அது வரவே வராது. நீங்கள் அம்மாவோட சொல்லுக்கு வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதுக்காக நீங்கள் இங்கே வரல பாரதி. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கே எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து போவார். பாரதி பார்த்தீங்கன்னா அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதி பாரதி எல்லாருமே கிளம்பி வெளியே வருவாங்க. அப்போ சாரதா வந்து, ஆதி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தப்பா, நீயே வந்துட்டு நீ பட்னி கிளம்பி ஆஃபீஸ்க்கு போய்ட்ற, பாரதி வீட்டில் இருக்க வேலை எல்லாமே பார்த்துட்றா, தமிழ் பற்றி யாருன்னா கவலைப்பட்டீங்களா, அவளை ஸ்கூல் எதுனா சேர்க்கணும்ல அப்படின்னாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, ஆமாங்கம்மா நானும் வந்து அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் வேலையில் அப்படியே மறந்துட்டேன் அப்படின்வாங்க. உடனே சாரதா, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, நானே வந்து ஸ்கூலுக்கு பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து ஆதி கேட்கும்போது, ஆமாம் நான் உனக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி இது ஒரு சர்ப்ரைஸ். இருக்கிறதுலேயே ஃபஸ்ட்டு இருக்க ஸ்கூலில் நான் ஒரு அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஸ்கூலில் மட்டும் தமிழ் போய் படித்தான்னு வச்சுக்கோ, அவளோட லைஃபே மாறிடும். அவள் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவள் லைஃபே சேஞ்ச் ஆகி அவள் பெரிய லெவலுக்கு போவோம் அப்படின்வாங்க. என்னம்மா ஸ்கூல் அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீ எந்த ஸ்கூலில் படித்தோ அதே ஸ்கூலில் தான் நான் அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருக்கேன். ஊட்டி கான்வென்ட்டில் பெரிய பெரிய பிக் ஷாட்டோட பசங்க எல்லாமே அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, அம்மா நான் படித்த ஸ்கூல்லேயே தமிழ் படிக்க போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்து பாரதி கிட்டே, இங்கே பாரு பாரதி, இந்த ஸ்கூல் வந்து கிடைக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ரொம்பவே கஷ்டம், ஆனால் நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆதி இந்த ஸ்கூலில் படித்ததுனால தான் இந்த அளவுக்கு எவ்வளோ பொறுப்பாக எல்லாமே கற்றுக்கிட்டு வந்திருக்கான். அதே மாதிரி தமிழ் இந்த ஸ்கூலில் போய் படித்தான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கும் எல்லா பொறுப்பும் நல்லா பழகிற வழக்கம் எல்லாமே வந்துடும். அதனால தான் இந்த ஸ்கூலில் சேர்த்து விடுறேன், என்னம்மா ஓகே தானே அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதியும் சரின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்த ஏகாம்பரம் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, தாய் பசுவையும் கண்ணுக்குட்டியும் பிரிக்கிறதுக்கு என்னம்மா பிளான் பண்ணியிருக்காங்க அண்ணி அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தூரமாக நின்று பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, அறிவு, பார்வதி எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. சரிம்மா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பாரதியும் தமிழும் அங்கேருந்து போயிடுவாங்க. தமிழோட முகமே ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து சாரதா கிட்ட, அத்தை நீங்கள் ஸ்கூல் பற்றி பேச்சு எடுக்கும் போதே நீங்கள் இதை பற்றி தான் பேச போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்வாங்க. அப்போ பார்வதி வந்து, எனக்கு என்னமோ அந்த குழந்தையோட முகம் மாறினதை பார்க்கும்போது இவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, திடீர்னு எப்போ வேணுனாலும் மாறிடுவாங்கன்னு தோணுது அப்படின்வாங்க. ஏகாம்பரமோ, ஆமா அண்ணி அவங்க கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்வாங்க. அப்போ சாரதா வந்து ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம இந்த கல்யாணம் நடக்காமல் நிறுத்துறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணோம், ஆனால் அவங்க நம்மளை மீறி இந்த கல்யாணத்தை நடத்திட்டாங்க. கல்யாணத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும், அதனால எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, சூப்பர் அத்தை, நீங்கள் பண்ணது தான் கரெக்டு, இவங்க ரெண்டு பேரையும் இப்படி பிரித்தாதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா பாரதி ரூமில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ் போயிட்டு பாரதி கிட்ட, அம்மா ஊட்டி எங்கம்மா இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, என்னாச்சு தமிழ் ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லைம்மா என்னை தூரமாக இருக்க ஸ்கூலில் கொண்டு போய் போடுறீங்க, நான் உங்களை எப்படி பார்ப்பேன், உங்ககிட்ட எப்படி பேசுவேன், எனக்கு ஸ்கூலில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்களா அப்படின்வாங்க. அது கேட்ட பாரதி, இங்கே பார் தமிழ், உனக்காக தான் பாட்டி நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ அந்த ஸ்கூலில் படித்தா பெரிய லெவலுக்கு வருவேன்னு பாட்டி சொன்னாங்கல்ல, அப்பாவும் அதே ஸ்கூலில் தானே படித்தாங்க, உனக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடைப்பாங்க அப்படின்வாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு, அப்போ உங்களை நான் பார்க்க முடியாது அம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நடந்ததெல்லாம் என்கிட்ட எப்படி சொல்வேன், அதே மாதிரி டெய்லி என்கிட்ட ஃபோனில் எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம், உனக்கு எப்போல்லாம் லீவ் விடுறாங்களோ அப்போ நீங்கள் கிளம்பி வந்துடலாம், நீ படித்து பெரிய ஆளாகி அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே தமிழ் வந்துட்டு,
கண்டிப்பாக நான் பார்த்துப்பேம்மா அப்படின்வாங்க. அப்போ பாரதி வந்து தமிழ்கிட்ட அது மட்டும் இல்லை அங்கே எப்போவுமே சில்லுன்னு இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தமிழ் வந்துட்டு அப்படியாம்மா அப்போ நான் அந்த ஸ்கூல்லேயே சேர்ந்துக்கிறேம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பாரதி பார்த்தீங்கன்னா தமிழை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாரதி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, ஒரே நாளில் எல்லாமே மாறி போன மாதிரி இருக்குது. ஆதியோட அம்மா ஸ்கூல் பற்றி பேசினப்போ அவங்க நல்லது பண்ணுறாங்க நினச்சி தான் நான் ஸ்கூலுக்கு போர்டிங் அனுப்புறதுக்கு முடிவு பண்ணேன். ஆனால் என்னால் தமிழை விட்டு எப்படி இருக்க முடியும்? அவள் இல்லாமல் எனக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. இதை நான் எப்படி ஆதிக்கிட்ட சொல்கிறது? அவர் தமிழோட ஃப்யூச்சருக்கு எல்லாமே மாறும்னு நினச்சி அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஆதி போயிட்டு பாரதி கிட்ட நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுங்களா? பாரதி நம்ம உடனே ஸ்கூலுக்கு அங்கே கிளம்பி போகிறோம், ஃபீஸ் கட்டுறோம், அட்மிஷன் போடுறோம், நாளைக்கே நம்ம கிளம்பி போகிறோம். நம்ம தமிழ் தூங்கிட்டாளா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ பாரதி தெரியலன்னு சொல்லும்போது சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதி தமிழை கூப்பிட்டு வருவாங்க. தமிழ் ஆதிக்கிட்டே நான் உங்களை ஃப்ரெண்டு இல்லை அப்பா எப்படி கூப்பிட்டோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு ஃப்ரெண்ட் அப்பா எப்படி வேணும்னாலும் கூப்பிடுங்க, அப்பா ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழை நடுவில் போட்டு 3 பேரும் அப்படியே படுத்துக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆதி வந்து தமிழ்கிட்ட நீங்கள் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய லெவலுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தமிழ் மனசுக்குள்ளே அப்பா எனக்கு எங்கேயுமே போக வேண்டாம் ஃப்ரெண்டு, உங்கள் கூடவே இருக்கணும், உங்கள் 2 பேரையும் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாதுப்பா, ப்ளீஸ்ப்பா என்ன ஹாஸ்டலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க, நான் வீட்லேயே இருக்கிறேன் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்து தமிழை கூப்பிட்டு என்னாச்சு ஃப்ரெண்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் சொன்னது எல்லாமே நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் அமைய போகுது, அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் உங்களுக்கு சீட்டு கிடச்சது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுங்களா, நான் உங்களை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சோன்னா அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போகணும் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ பாரதி வந்து மனசுக்குள்ளே ஆதி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சதுக்கான முதல் காரணமே தமிழ் தான், உங்கள் காதலுக்கு நான் சம்மதம் சொன்னதுக்கு முதல் காரணமே தமிழுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா வேணுன்றதுக்காக தான். ஆனால் இப்போ நான் அவ கூட இல்லாமல் போகிறத நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியலை, நான் எப்படி என் தமிழை பிரிஞ்சு இருப்பேன், இது வரைக்கும் நான் அவளை பிரிஞ்சு எங்கேயுமே இருந்ததே இல்லையே, இவளை இங்கேயே ஏதோ ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து பார்த்துக்கலாம் ஆதி, நம்ம 2 பேருமே அவளை நல்லா பார்த்துக்கலாம், என் மனசு பேசுறது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு கேட்கலையே ஆதி அப்படி நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஆதி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னுவாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆதி தமிழ் 2 பேருமே தூங்கிட்டு இருப்பாங்க. பாரதி பட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியவே இல்லை, ஆனால் என்னால் இதை சொல்லாமல் இருக்க முடியாது, தமிழை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு அவங்க பார்க்கும்போது அவங்க 2 பேருமே தூங்குறத பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அவங்களும் படுத்துருவாங்க. தமிழும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் ரத்னம் சாமி கிட்ட தமிழ் ஆதி பாரதி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும், பொண்டாட்டிக்கும் நல்ல புத்தியை கொடுங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட மரகதம் எனக்கு எல்லாம் நல்ல புத்தி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ சாரதா வந்து கால் பண்ணுவாங்க, அவர் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ மரகதம் போய்ட்டு என்னங்க ஃபோன் அடிக்கிறது கூட தெரியாமல் என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. சம்மந்தி தான் கால் பண்ணுறாங்க, என்ன விஷயம் தெரியல சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ சாரதா வந்து ரத்னம் கிட்ட தமிழை கொண்டு போய் போர்டிங் ஸ்கூலில் போகிற விஷயத்த சொல்லிட்டு பாரதி உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினச்சேன், அவள் ஏதோ அவசரத்தில் மறந்துருப்பான், அதான் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு வந்து கால் பண்ணேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரத்னம் வந்துட்டு என் தமிழை அவ்வளோ அவசரமாக கொண்டு போயிட்டு போர்டிங் ஸ்கூலில் போட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, நம்ம ஊரில் இல்லாத ஸ்கூலா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் சீட் கிடைக்காதுன்னு பல வருஷம் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா, நம்ம தமிழுக்கு சீட் கிடைச்சது நம்மளோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும், நம்மளோட ஆதி அங்கே தான் படித்தான்னு தெரியுங்களா, சரிங்க சம்மந்தி இந்த விஷயம் சொல்லாம தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ரத்னம் பார்த்தீங்கன்னா மரகதம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, தமிழ் பாப்பா நம்ம குடும்பத்தோட வாரிசா, அவளை எங்கே படிக்க வைக்கணும் என்ன பண்ணணும் நமக்கு தான் தெரியும், வாங்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.